வணக்கம். இந்த விளக்கப்பதிவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த அலசப் போறோம். ரிஸ்க், அதாவது ஆபத்து, முதலீட்டு நம்பிக்கை, அப்புறம் கிரிப்டோ ஸ்டேக்கிங் முறைகள். இதையெல்லாம் பத்தின ஒரு அற்புதமான இன்ஃபோகிராஃபிக் தரவுகளை தான் நாம இப்போ பகுப்பாய்வு செய்ய போறோம். சரி, நேரத்தை வீணாக்காம இதுல நாம ஆழமா இறங்குவோம். இந்த விளக்கப்பதிவுல நம்ம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். முதலாவதா ரிஸ்கின் யதார்த்தம், அடுத்து முதலீட்டு நம்பிக்கையை கையாளுதல், மூணாவதா கேபிகே காயின் சுற்றுச்சூழல், இறுதியா பாசிவ் மற்றும் ஆக்டிவ் ஸ்டேக்கிங் முறைகள். சரி, முதல்ல ரிஸ்கின் யதார்த்தம் அப்படின்னா என்னங்கறத பாப்போம். பொதுவா நிதியியல் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ரிஸ்க், அதாவது ஆபத்துங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில எங்கும் நிறைஞ்சிருக்கு. இந்த தரவுகள் சொல்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. திடீர்னு வர மருத்துவமனை செலவுகள், இயற்கை சீற்றங்களான புயல், வெள்ளம், ஏன் ஒரு புது பிசினஸ் தொடங்கும் போதோ அல்லது போர் வரும்போதோ ஏற்படுற நஷ்டம்னு ரிஸ்க் எப்பவுமே நம்ம கூடவே தான் இருக்கு, இல்லையா? இப்போ இங்க கொடுத்திருக்கிற இந்த வரியை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஆயினும் நாம் பயமின்றி தொடர்ந்து வாழ்கிறோம். இத்தகைய சவால்கள் நம்மை பாதிக்காது என்ற நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும். நிஜம்தானே? வாழ்க்கையில இவ்ளோ ரிஸ்க் இருந்தாலும் நாம என்னைக்குமே முடங்கி போறதில்ல. இந்த சவால்கள் எல்லாம் நம்மள பாதிக்காதுங்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோட தான் நம்ம ஒவ்வொரு நாளும் செயல்படுறோம். இது நிதியியல் விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சிறந்த தத்துவார்த்தமான அடித்தளத்தை அமைக்குது. அடுத்ததா நாம பார்க்க போறது முதலீட்டு நம்பிக்கையை கையாளுதல். இந்த தரவு ஒரு விஷயத்த எவ்வளவு அருமையா விளக்குதுன்னா, எந்த ஒரு முதலீட்டா இருந்தாலும் அதுல எப்பவுமே கொஞ்சமாவது ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஆனா ஒரு திட்டத்துல எப்படி நம்பிக்கை வளருது? அந்த திட்டத்தோட வலுவான அடிப்படைகள், தெளிவான தொலைநோக்கு பார்வை, அப்புறம் அதுக்கு கிடைக்கிற சரியான ஆதரவு, இதெல்லாம் ஒன்னா சேரும்போது அந்த ரிஸ்கை தாண்டி முதலீட்டாளரோட நம்பிக்கை எப்படி படிப்படியா உயருது அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இப்போ மூன்றாவது பகுதியான கேபிகே காயின் சுற்றுச்சூழல் அமைப்பு பற்றி பார்ப்போம். இதுல குறிப்பிடப்பட்டுள்ள கேபிகே காயினோட அம்சங்களை கவனிச்சிங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வரும். சான்றிதழ்களை பொறுத்த வரைக்கும் A+ தரச்சான்றிதழ், அப்புறம் நிதி புலனாய்வு பிரிவான FIUவின் சான்றிதழ் போன்ற அங்கீகாரங்களை பெற்றிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. தொழில்நுட்பங்களை எடுத்துக்கிட்டா AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு, IoT, கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் பிளாக் செயின் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை இது ஒருங்கிணைச்சிருக்கு. மேலும் இதற்கு ஓசிஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தொழில்நுட்ப ஆதரவு வழங்குறதாவும் இந்த தரவுகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த விஷயங்கள் எப்படி பாசிவ் மற்றும் ஆக்டிவ் ஸ்டேக்கிங் முறைகளா மாறுதுன்னு பாப்போம். இந்த தரவுல இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க 2 விதமான முதலீட்டு அணுகுமுறைகளை நாம நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கறோம். ஒரு பக்கம் முதலீட்டாளர் மட்டும் அப்படிங்கிற ரொம்ப எளிமையான நிலையான வளர்ச்சி தரக்கூடிய மாடல். இன்னொரு பக்கம் பிசினஸ் மற்றும் முதலீடு இரண்டையும் இணைக்கிற ஒரு மேம்பட்ட வேகமான வளர்ச்சி மாடல். இது ரெண்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பாப்போம். முதல்ல முதலீட்டாளர் மட்டும், அதாவது பியூர் இன்வெஸ்டர் முறையை எடுத்துக்குவோம். இது தொடங்குறதுக்கு ரொம்பவே எளிமையான ஒரு வழி. நீங்க வெறுமனே கிரிப்டோவை வாங்கி ஸ்டேக் செய்றீங்க, அவ்வளவுதான். அந்த ஸ்டேக்கிங் மூலமா உங்களுக்கு தானாகவே, அதாவது பாசிவா ரிவார்டுகள் வந்துகிட்டே இருக்கும். இதுக்காக நீங்க வேற யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. இதோட வளர்ச்சி கொஞ்சம் மெதுவா இருந்தாலும் நீண்டகால நிதி இலக்குகளுக்கு இது ஒரு சிறப்பான வழின்னு சொல்லலாம். இந்த முதல் முறையோட மொத்த அர்த்தமும் இந்த ஒரு வரியில அடங்கிடுச்சு பாருங்க. உங்கள் பணம் அமைதியாக உங்களுக்காக வேலை செய்கிறது. ஆமாங்க, நீங்க எந்த ஒரு கூடுதல் மெனக்கெடலும் இல்லாம இருக்கும்போதே உங்களுடைய முதலீடு உங்களுக்காக சத்தம் இல்லாம வருமானத்தை ஈட்டித் தருது. இதுதான் இதோட சிறப்பம்சம். அடுத்து இந்த இரண்டாவது முறைக்கு வருவோம். பிசினஸ் மற்றும் முதலீட்டாளர். இது கொஞ்சம் வேகமான, சுறுசுறுப்பான ஒரு அணுகுமுறை. இங்க நீங்க வெறும் காயின்களை ஸ்டேக் பண்றதோட நிக்காம ஒரு நெட்வொர்க்கையும் உருவாக்குறீங்க. இதனால என்ன ஆகுது? உங்களுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டுகளும் கிடைக்குது, அதே சமயம் ரெஃபரல் வருமானமும் கிடைக்குது. இப்படி பல வருமான வழிகள் உருவாகிறதால உங்க நிதி வளர்ச்சி ரொம்பவே வேகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலப்போக்குல இந்த வருமானம் கணிசமா அதிகரிக்கும் அப்படிங்கறதான் இதோட தத்துவம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம முன்னாடி பார்த்த தத்துவத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும். உங்கள் பணமும் உங்கள் நெட்வொர்க்கும் உங்களுக்காக வேலை செய்கிறது. வெறும் பணம் மட்டும் வேலை செய்யறத தாண்டி நீங்க உருவாக்கின அந்த நெட்வொர்க்கும் சேர்ந்து உங்களுக்காக உழைக்கும்போது அது உங்களோட வளர்ச்சியை எப்படி பல மடங்கா மாத்துது அப்படிங்கறத இந்த வாக்கியம் ஆழமா உணர்த்துது. நாம இப்போ இந்த விளக்கப்பதிவோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். மூலத்தரவுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையை தூண்டுற ஒரு அருமையான கேள்வியோட இதை நாம நிறைவு செய்வோம். ரிஸ்கை கண்டு அஞ்ச வேண்டாம். சரியான வாய்ப்புகளுடன் அதை எவ்வாறு புரிந்து கொண்டு நிர்வகித்து வளரப்போகிறீர்கள்? நம்ம அன்றாட வாழ்க்கையில ரிஸ்க் இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த ரிஸ்கை நீங்க எந்த கட்டமைப்பின் மூலமா எதிர்கொள்ள போறீங்க? உங்களுக்கான அந்த சரியான வளர்ச்சி பாதை எது?
யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.